நம்ம நேத்திக்கு பதிவிலே பார்த்துருப்போம். யூகேல வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஷன்ல போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது யூகே உக்ரைனுக்கு ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் குடுப்பாங்களாமா. ஆல்ரெடி ஒரு பதிவுல நம்ம பார்த்துருப்போம். உக்ரைன் வந்து ஏதோ ஒரு ட்ரோன யூஸ் பண்ணிருக்காங்க. ஜெட் என்ஜின் இருக்கக்கூடிய ட்ரோன் அப்படின்றது போல சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த ட்ரோன எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே அப்படின்னு நான் தேடி தேடி பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது சடனா இது ஒரு பதிவு வந்துச்சு. இந்த பதிவு நீங்க பார்த்தீங்களா ஃபோட்டோ? இந்த ஃபோட்டோல இருக்கிற மாரியே இது இருக்குதா? எனக்கு அந்த டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது பிரிட்டன் தரப்புல தான் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா இதுலலாம் ராயல் நேவி, பிரிட்டன் அப்படிலாம் எழுதியிருக்காங்களே. ஏன் இந்த ட்ரோன் எழுதல அப்படின்னா, பிரிட்டன் ட்ரோன்களை கொடுத்து அந்த ட்ரோன்கள் ரஷ்யாவோட பகுதிக்குள்ள போச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் இல்லையா? அதனால அந்த ட்ரோனோட மாடலும் அதோட டிசைன் பேட்டர்ன் எல்லாத்தையும் உக்ரைனுக்கு கொடுத்துட்டு, உக்ரைன்ல தான் ட்ரோன் ஃபேக்டரி வச்சுக்கிறாங்களே, உக்ரைனே செஞ்சு அனுப்புறாங்கப்பா அப்படிங்கிறது போல வந்து சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்குது. பட் எதுவா இருந்தாலும் சரி, இந்த ட்ரோன் ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புல இருந்து இதை சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பட் இது நம்மளா கொஞ்சம் அசஷன்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு எப்படி தெரியுது? இது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பிரிட்டனோட ட்ரோன் இருக்குல்ல, இந்த ட்ரோனோட பேரு பன்ஷீர் ஜெட் ட்ரோனு. இந்த பன்ஷீர்லேயே 3 டைப் இருக்கு. சிங்கிள் ஜெட் இன்ஜின், டபுள் ஜெட் இன்ஜின், அதுக்கப்புறம் டர்போ விங்ஸ் இருக்கும்ல, அது இருக்கக்கூடிய அந்த ப்ரொப்பல்லர் இருக்கக்கூடிய ஒரு இது. இந்த 3 மாடல்ல அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய மாடல், ஒரு ஜெட் இன்ஜின் இருக்கக்கூடிய மாடலை வந்து இந்த உக்ரைனுக்கு கொடுத்துருப்பாங்க போல தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஒருவேளை யூகேவால கொடுக்கப்பட்ட ஜெட் தான் இது அப்படின்னா இதோட பேரு பன்சீர் ஜெட் 40 சொல்லுவாங்க. இந்த ஜெட் 40 வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 240 மீட்டர் வேகத்துல போக முடியுமாமா. அது மட்டும் இல்லாம 18,000 அடி உயரத்துல இந்த ட்ரோன்கள்னால பறக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு காமிகாசி ட்ரோன். சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டனோட நேவி இருக்கு இல்லையா, அந்த நேவல் ஃபோர்ஸ் இதை டேக் ஆஃப் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் இருக்கும், சைட்ல வரும், பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இது முழுக்க முழுக்க பிரிட்டனால கண்டுபிடிக்கப்பட்ட ட்ரோனாக இருந்தாலும் இதை செய்யறது அசம்பிள் பண்றது எல்லாம் உக்ரைனா இருக்கிறதுனால இது உக்ரைனோட ட்ரோன் அப்படின்னு உக்ரைன் சொன்னா ரஷ்யா நம்பிக்கணும் இல்லையா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இது அப்படியே எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கும் பட்சத்துல இது உலக போரா மாறதானே வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது ரஷ்யா கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. அவங்க தோக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அணு ஆயுதத்தை போட தானே செய்வாங்க. ஏன் இது போல ரிஸ்க்ல வந்து இந்த மேற்குலக நாடுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. உக்ரைன் தானே அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. பட் ஏன் வந்து இந்த அளவுக்கு அழுத்தம் ரஷ்யாவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மேற்குலக நாடுகளோட பல தலைவர்களும் நம்புறாங்களாமா ரஷ்யா கண்டிப்பா இதோட நிக்காது அப்படிங்கிறது போல. அதுவும் பால்டிக் ஸ்டேட்ஸ்லாம் எங்களை கண்டிப்பா அடிப்பாங்க, அடிச்சுட்டாங்கன்னா ஒரு வார்த்தை வரலையே தவிர அந்த அளவுக்கு அழுத்தம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பால்டிக்ஸை பிடிச்சே தீர்வார் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அப்படிங்கிறது போல. ஆனா இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா டக்கர் கார்ல்சன் அவர்களோட இன்டர்வியூ இருக்கும்ல, அதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. எங்க கிட்ட எல்லாமே இருக்குங்க, எங்க கிட்ட என்ன இல்ல, என்ன ரிசோர்ஸ் எங்க கிட்ட இல்ல, எங்களுக்கு எதுக்கு இன்னொரு இடம் தேவைப்படுது, எங்களுக்கு நாங்க பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாலே போதும் அப்படிங்கிறது போல அவர் சொல்லியிருப்பாரு. சிலர் கேட்பீங்க, அப்புறம் ஏன்பா இந்த உக்ரைனுக்குள்ள வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா உக்ரைனுக்குள்ள சிவில் வார் தான் போயிட்டு இருக்கு. அந்த சிவில் வாரை தடுக்கிறதுக்காக இவங்க உள்ள வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட நோக்கமா இருக்கு அப்படிங்கறத அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. அந்த பீஸ் டீல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே அவர் சொல்லக்கூடிய விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனா பலரால இது ஏத்துக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் எல்லாத்துக்கும் இருக்கு. ஏங்க உள்ள வந்தீங்க, மிலிட்டரி ஆபரேஷன் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சிலர் சொன்னாலும் அங்க இருக்கிற மக்களுக்கு இந்த ஆத்விகாவை மட்டும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ரஷ்யா நிம்மதியா இருப்பாங்க. அந்த டொனஸ்க் லுஹான்ஸ்க்கு வந்து முழுமையான விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அது டினிப்பர் ரிவர் ஃபுல்லாவே ரஷ்யா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், உக்ரைன் வந்து லேண்ட்லாக்டு கண்ட்ரி ஆகிறதுக்கு பெருமளவுல வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் சிலர் இல்ல ஒடசா பாதையை விட்டுருவாங்க ரஷ்யா அப்படிங்கிறாங்க. ஆனா சிலர் இல்ல அந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா வரைக்கும் கனெக்ட் பண்ணும் ரஷ்யா அப்படிங்கிறாங்க. பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம், உக்ரைன் லேண்ட்லாக்டு கண்ட்ரி ஆகுதா இல்ல ஒடசாவோட உதவியால பிளாக் சி ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு வழி இருக்க போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்ம போன பதிவுல தான் சொல்லியிருப்போம், ஆத்விகா பகுதியில கொஞ்சம் முன்னேறது, அதாவது உக்ரைன் ஸ்டேஷன் இருக்கிற பகுதியில முன்னேறி போய் தாக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். அதுக்காக ரஷ்யா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட கொசாக் சபாடேஜ் அண்ட் ரிகானிசன்ட் பிரிகேடை களமாறி விட்டுருக்காங்க. இந்த பிரிகேட் என்னப்பா தலை சிறந்த பிரிகேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. என்னன்னா இந்த கொசாக் பிரிகேட் ரஷ்யா தரப்புலயும் இருப்பாங்க, உக்ரைன் தரப்புலயும் இருப்பாங்க. இந்த கொசாக்ன்ற டேர்ம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆர்ஜின் ஆஃப் ரஷ்யா இருக்கு இல்லையா, அந்த பதிவு பார்த்தவங்களுக்கோ இல்ல இந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இந்த கொசாக்கை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த கொசாக் உக்ரைன் தரப்புலயும் இருந்து போராடுறாங்க, சில பேரு ரஷ்ய தரப்புல இருந்து போராடுறாங்க. இவங்க ஒரு மெர்சனரி மாதிரி, அவங்க இப்பன்ட்டு கிடையாது, ஆதி காலத்துல இருந்து இந்த ரஷ்யான்னு ஒரு கீவன் ட்ரூஸ் ஆரம்பிச்சது இல்லையா, அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிங்டம் வளர்ந்து வர காலகட்டத்துல இருந்து இந்த எப்போ போலாண்ட் லித்துவேனியாவும் ரஷ்யாவும் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பத்துல இருந்து இந்த கொசாக்ன்ற ஐடியாலஜி இருக்கும்.
இவங்க தான் இந்த உக்ரைன்ற நாடு ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு பேஸ் அப்படிங்கிறது போலயே இருக்கிறதா இருக்கும். ஏன்னா இந்த கொசாக் தான் வந்து என்ன செய்வாங்கன்னா, இது ஒரு இனம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி நாங்களாம் கொசாக் அப்படிங்கிறது போல இருந்தவங்க. இவங்க எங்களுக்குன்னு தனியா நாடு வேணும் அப்படிங்கிறது போல இப்பன்ட்டு இல்ல. ஒரு 11th செஞ்சுரி 13th செஞ்சுரியில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணி தனியா ஒரு நாடு வேணும் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தவங்க. சில நேரங்கள்ல போலாண்டோட சேர்ந்து சண்டை பிடிப்பாங்க, சில நேரங்கள்ல ரஷ்யாவோட சேர்ந்து சண்டை பிடிப்பாங்க. வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பட் இப்பவும் அதே போலதான் இந்த கொசாக் பிரிகேடு உக்ரைன் கிட்டே இருக்கிறாங்க, ரஷ்யா கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இது வந்து மெர்சனரி மாதிரி இல்ல. இந்த தடவை இருக்கிறது ஃபுல்லா ரஷ்யன்ஸா சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இதுல என்னப்பா ஸ்பெஷாலிட்டி இருக்கு, இது ஏன் தூக்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க களமிறக்கி இருக்கிற ஐட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஐட்டம். ஏன்னா இப்ப சைட்ல இமேஜ் லோட் ஆயிருக்கும் பாருங்க. இந்த இது முதல்ல ட்ரைனிங் சென்டர்ல இருக்கும்போது எடுக்கக்கூடிய இமேஜ், இப்போ களம் டேங்குக்கு ஈக்குவலா கீழே இருக்கு இல்லையா, இறக்கி விட்டுருக்கிறதுக்கான ஒரு இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன மினியேச்சர் டேங்க் வெர்ஷன் மாதிரியே இருக்கு இல்லையா. பட் இதுவும் ஒரு லைட் டேங்க்னு சொல்லப்படுது. இந்த டேங்க்ல இருந்து துப்பாக்கி இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா சுட ஆரம்பிச்சிடும். இது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா FPV ட்ரோன் எப்படி ஆப்ரேட் பண்றாங்களோ இதையும் ஒரு FPV காகிள்ஸை மாத்திட்டு ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது போல சொல்லப்படுது. இந்த FPV அந்த ஷூட்டிங் பண்ணக்கூடிய அந்த கிரவுண்ட் ட்ரோன் இருக்கு இல்லையா, இதுதான் இதுக்கு மேல ஆத்விகாக்குள்ள ஸ்ட்ராங் பண்ண போகுது. அந்த வீதியா சபடைஸ் பண்ண போகுது இல்லையா. அதாவது ஒரு வீதியிலையும் சில சர்ப்ரைசஸ் வச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி மிஷின் கன்னா இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக் கன்னா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த சமயத்துல இது போல ட்ரோன்களை உள்ள களமிறக்கி விடும் போது ரஷ்யாவோட FPV ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸும் மேல கவர் கொடுத்து பறந்துட்டே இருப்பாங்க. எந்த இடத்துல இருந்து இந்த ட்ரோனை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் ட்ரோன் ரீகனைசன் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த பகுதியில் மிசைல் மூலியமா தாக்குதல் பண்றதுன்னு பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது இந்த நியூரல் லிங்க் பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா, நியூரல் நெட்வொர்க், அது இந்த இடத்துல அதிக அளவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதிகமா டெஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கு. ட்ரோன்கள் ஒரு போரான யுகம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் உள்ள இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரோன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மிஷின் கன் இருக்கும், ஒரு இடத்துல ஸ்டேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இது வந்து வேற மாதிரியான ஒரு ஐட்டம். இந்த ரஷ்யாவோட அந்த லேண்ட் ட்ரோன் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த பதிவுல பார்ப்போம். இது போல ஒரு ட்ரோன் இப்ப ஆத்விகால களமிறக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு செய்தி. எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். அடுத்தது இந்த எலான் மஸ்க் அவர்கள் இருக்காருல்ல, சமீபத்துல இந்த டெல்வெரியில தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கு, அதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெக்சாஸ்க்கு நகர்த்தி இருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அதிகமா சம்பளம் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது போல அங்க இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து கேஸ் போட்டுருந்தாங்க கோர்ட்ல. அந்த டெலிவரியில வந்து பாத்தீங்கன்னா ஆமா நீங்க அதிகமா சம்பளம் எடுத்தீங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாங்க. அதனால கோவப்பட்டு அவர் என்ன பண்ணிக்கிறாரு, உடனே டெக்சாஸ்க்கு மாத்திட்டாரு. கூடிய சீக்கிரத்துல டெஸ்லால இருந்து மற்ற எல்லா விஷயத்தையும் வந்து டெக்சாஸ்க்கே மாத்திடுவாரு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல வந்து ஒரு போஸ்ட் வேற போட்டுக்கிறாரு. என்னன்னா, நான் டெக்சாஸ்க்கு மாத்திட்டேன் எல்லா கம்பெனிலையும், டெல்வேர்ல என்னென்ன கம்பெனி எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் டெக்சாஸ்க்கு மாத்திடுங்க, அதுதான் நல்லது அப்படிங்கிறது போல ட்விட்டர்ல வந்து ஒரு ட்வீட் போட்டுக்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா கம்பெனியும் ஒரு சிட்டிக்கு போயிடுச்சு, அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த ஸ்டேட்டுக்கான வருமானம் தான் ஜாஸ்தி வரும். நம்மள மாதிரிலாம் அமெரிக்கா கிடையாது, தனித்தனியா அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கு அந்த ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு எல்லாத்தையும் மாத்துறதுனால இந்த டெலிவரியில் இருக்கக்கூடிய தீர்ப்பு கொடுத்த இந்த ஜட்ஜுக்கு இப்போ ஒரு அழுத்தமா இருக்கும். தப்பு பண்ணிட்டோம்னு நினைப்பாரா, இல்ல நம்ம செஞ்சது சரின்னு நினைப்பாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துட்டு இருக்க நம்பிக்கையில் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.